இப்படிலாம் செல்வத்தோட வாழ்ந்துட்டு சில பேர் செல்வம் இல்லாம அப்படிப்பட்டவங்க வந்துட்டு என்ன பண்றது, நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் சில டிப்ஸ் சொல்லுங்க சார். ஒருவர் நல்ல முறையில் வாழ்ந்தார் அப்படிங்கிற அமைப்புக்கு மேலே அந்த வாழ்ந்தவர் வீழாமல் இருக்கணும் அப்படின்னா, வாழ்ந்தவர் வீழ்ந்தார் அப்படிங்கிற சொல்லுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா, அதற்கு வாராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது அதாவது கை கொடுக்கக்கூடிய, அதாவது கரை சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சாஸ்தாங்கமாகவே நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. ஒருவர் வந்து நல்ல ஒரு வெகுமானமாக வாழ்ந்துகிட்டு இருப்பார், தேவையில்லாமல் அவருடைய வாழ்க்கையில் அவமானம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அந்த மாதிரி இழந்த செல்வமாக இருந்தாலும் சரி, இழந்த அவமானமாக இருந்தாலும் சரி, நலிந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பிரிந்த குடும்பமாக இருந்தாலும் இதுவெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய, திரும்ப சேரக்கூடிய அமைப்பு வேணும் அப்படின்னா அதற்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வாராகி அம்மன் வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு.